ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ரொம்ப வருஷமாக அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பிஸி அந்த மாதிரி இருந்ததுலேயே வந்து எங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. பட் 10 டேஸ்க்கு உண்டான கால் ஹிஸ்ட்ரி மட்டும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த நம்பர் இதையும் செக் பண்ணோம். அதில் பார்க்கும்போது நிறையா வந்து அந்த 3 மந்த்ஸில் வந்து ஹாஸ்பிட்டல் லோக்கல் தாண்டி வந்து அவர் நிறையா பெங்களூர், டெல்லி அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு போயிருந்தார். இன்னும் டீப்பாக அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் அது இது என்ன ஃபாலோ பண்ணி பார்த்ததில் ஒரு செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஒரு 7-8 டிசீஸ் இருக்குது, ஹெச்ஐவி மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒய்ஃப் பேரில் தான் எழுதி கொடுத்துருக்காரு. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால வந்து அவங்க மேலே ரொம்ப லவ் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு ஹெச்ஐவி அந்த சம்மந்தமான டிசீஸ் வந்ததுக்கு உண்டான ரீசன் வந்து நிறையா அந்த லேடிக்கிட்ட நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரியான ஒரு டிசீஸில் இருக்கார். அவங்களுக்கு பயங்கர அவங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க வரதெல்லாம் வந்து இவங்களும் ஹெல்ப் பண்ணாலுமே இன்னுமே வந்து மனதளவில் ரொம்ப Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ வந்து இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து நிறைய கேசஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் நினைக்கிறேன் நான் இப்போது ஷேர் பண்ணுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி வந்து அதை வந்து இப்போ பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அதை அடுத்த வீட்டில் வந்து சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் வந்திருக்கா மேம் உங்களுக்கு? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசில் வந்து ஒரு ஹெச்ஐவி சம்மந்தமான ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். அது வந்து கல்யாண பொண்ணு வீட்டில் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஓகே. இஷ்டம் இல்லைனால ஏதாச்சும் விதத்தில் அதை வந்து வேண்டான்னு சொல்லி தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. ஸோ கேஸ் கொடுக்கும்போது அப்படி நாங்கள் கேஸ் பார்த்ததில் அந்த பையனுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சு. அது அவங்க வீட்டில் அந்த பையனோட வீட்டில் மறைச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஸோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு இதில் வந்து மனசில் ஏதோ சங்கடமாக இருந்து கேஸ் பார்க்க சொல்லி கடைசியில் அப்படி ஒரு இது வந்துச்சு. அந்த கேஸ்க்கு ஒரு அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒரு விடிவு காலம் அந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தோம். ஹெச்ஐவி சம்மந்தப்பட்டவங்க ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களே வந்து நிறைய எங்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மேரேஜ்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு 2 பேருக்கும். கல்யாணமே அவங்க ஒய்ஃப் வந்து எங்கிட்ட கேஸ் கொடுத்தது வந்து நானும் ஹஸ்பண்டும் எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு கனெக்டடாக இருக்க மாட்டோம். கல்யாணமாகி 15 வருஷம் கிட்ட ஆச்சு. குழந்தைங்க இல்லை, 2 பேருக்குமே குழந்தைங்க இல்லை. ஆனால் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார். ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக பிஸ்னஸில் செம பிஸியாக இருப்பார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எது வாங்கினாலுமே என்னோட பேரில் தான் வாங்குவார். பிஸ்னஸில் நல்லாவே ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸில் இருக்கார். ஆனால் என்னன்னு தெரியல, முதல்லேருந்தே எங்களுக்குள்ளே கனெக்டட் இல்லைனாலும் பேசிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் இருப்போம். கொஞ்ச நாளாக வந்து அவர் வந்து எங்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ மாட்டிட்ட மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதாச்சும் பிஸ்னஸில் ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாச்சும் பொண்ணுங்களோட அவருக்கு ஏதாச்சும் பழக்கம் வந்துருச்சா என்னன்னு சொல்லி தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்தாங்க. நாங்கள் அதை அப்படியே கன்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ பார்க்க ஆரம்பித்ததில் வந்து ஏதோ சம்திங் ராங். அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் எப்போ இருந்து டல்லாக இருக்காருன்னு சொல்லி கேட்டோம். ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு போய் அந்த ரிப்போர்ட் அவர் எதனால வராரு என்ன ஏதுங்கிறது நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி எங்களால் எடுக்க முடியல. சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அவரோட கால் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் அவங்க வீட்டில் ஒய்ஃப் இருக்கிறனால அது ஏதாச்சும் பார்க்க முடியுமா, அவங்க மொபைல் மூலிமா பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவங்கள வர சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டாம். நம்ம என்ன ஏதுன்னு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோனெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை அவர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பார். பட் இருந்தாலுமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ வந்து ஒரு பத்திரமா அப்படியே பாஸ்வேர்டு வச்சுக்கிறது அவ்வளோ செக்யூராக வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்க மாட்டார். நான் அது என்னன்னு பார்த்து சொல்கிறேன். சரி, நீங்கள் அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 மந்தோட அவங்களோட கால் யாருக்கெல்லாம் போயிருக்கு வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்க அந்த மாதிரியே வந்து அவங்களால ஒரு 1 மந்தோட இது எடுக்க முடியல, நிறைய டெலீட் ஆகிருந்தனால ஒரு 10 டேஸ்க்கு உண்டான கால் ஹிஸ்ட்ரி மட்டும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. கால் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு சடனாக தோணுச்சு. ஏன்னா அவர் எது வாங்கினாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் எது வாங்கினாலுமே வந்து இவங்க பேரில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அப்போ நாங்கள் கேட்டோம், அப்போ கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா
அவங்கவங்களோட நம்பர் நம்ம வேற ஒருத்தவங்களோட நம்பர் நம்ம எடுக்கக்கூடாது. அது வந்து இல்லீகலா போயிரும். ஸோ இவங்க பேர்ல சப்போஸ் இருந்துச்சுன்னா, எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, உங்களோட ஹஸ்பண்டோட நம்பர், மொபைல் நம்பர் வந்து யார் பேர்ல இருக்கு? அப்படிங்கிற மாரி கேட்டோம். இதுக்கு என்னோட பேர்ல தான் மேடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஓகே. அப்போ இவங்க பேர்ல தான் இருக்கு. இவங்களோட இதோட மெயில் ஐடி அதோட தான் லிங்க் ஆயிருக்குனாங்க. அப்படின்னா உங்களால உங்க கால் ஹிஸ்டரி எடுத்துற முடியுமான்னு சொல்லி கால் லாக்ஸ் எடுத்துற முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க எடுத்து நீங்களே அத எடுத்து உங்களோட ஓன் நேம்ல தானே இருக்கு. அதனால எடுத்து நீங்களே அத பார்த்து அந்த அதில வித்தியாசமா உங்களுக்கு தெரியிற நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பிசினஸ் தாண்டி வேற ஏதாச்சும் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா குடுங்க. அப்படிங்கிற மாரி நாங்க சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க குடுத்த நம்பர் இதையும் செக் பண்ணோம். அதே மாரி அவங்க கால் லாக்ஸ் எடுத்து எங்கள்ட்ட குடுத்தாங்க. அதில பார்க்கும்போது நெறைய வந்து அந்த 3 மந்த்ஸ்ல வந்து ஓகே. ஹாஸ்பிட்டல்ல வந்து அ லோக்கல் தாண்டி வந்து அவரு நெறையா பெங்களூர், டெல்லி அந்த மாரிலாம் நெறைய இடத்துக்கு போயிருந்தாரு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தது தெரிஞ்சுச்சு எங்களுக்கு. அது ஃபுல்லா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேஸ் கன்டின்யூ பண்ணி, இன்னும் டீப்பா அவங்க போகும்போது, வரும்போதெல்லாம் அது இதுன்னு ஃபாலோ பண்ணி பார்த்ததுல அவரு அ செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்க அதுல வந்து ஒரு ஒரு 7, 8 டிசீஸ் இருக்கு. ஹெச்ஐவி ஓகே. மாதிரி. ஓகே. அந்த மாரியான ஒரு இது வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆயிருந்தது கண்டுபிடிச்சோம். ஸோ ஓகே. கிட்டத்தட்ட ஹெச்ஐவி மாரி தான். அது க்யூரபிள் கிடையாது. பட் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த மாரி. ம். ஸோ அப்படி ஒரு இது கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ அவரு வந்து அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு ஒரு கேஸ் வந்து சால்வ் பண்ணி குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிசைட் பண்றா? அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு எந்த விதமான இன்வால்வ்மென்ட்டுமே இருக்காது. அந்த இல்ல மாரியா? என்னன்னா இந்த இல்ல. கேஸ்ல வந்து என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ரொம்ப வருஷமா அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ம். அ அது வந்து என்னன்னு சொல்லி கேட்டப்போ, இல்ல ஒரு பிசினஸ் பிஸி அந்த மாரி இருந்ததுலயே வந்து எங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு இது இல்லாம போயிடுச்சு. பட் எங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு அந்த மாரியான ஒரு பிசிக்கல் நீட் அப்படிங்கிறது ஒண்ணு பெருசா எங்களுக்கு தோணல. ம். ஸோ எனக்கு அது ஒரு விஷயமா தோணல. நான் அது ஒண்ணும் அ சாதாரணமா விட்டுட்டேன் எங்களுக்குள்ள. ஸோ எனக்கு வந்து இந்த மாரி கோயில் அது இதெல்லாம் போறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அப்படி என்ன டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நான் எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துல ஒரு 4 தடவையாவது வந்து ஒரு கோயில் கூட விடாம எல்லா இந்தியாவுக்குள்ள இருக்க அத்தனை கோயிலுக்குமே போயிருவேன் நானு. ஸோ அது எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டாவே மாறிருச்சு எனக்கு. ஓகே. இவருமே பிசினஸ்ல பிஸியா இருப்பாரு. ஸோ நாங்க ரொம்ப பேசிக்கிறது அது இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்காது. பட் எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வராது. அந்த மாரிலாம் எதுவும் வந்தது கிடையாது. ஸோ குழந்தையும் இல்ல அப்படிங்கிறனால எங்களுக்குள்ள சரி குழந்தைய ஏதாச்சும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அது சரி இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு அந்த கேஸ் பார்த்ததுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா, அவருக்கு ஹெச்ஐவி அந்த சம்மந்தமான டிசீஸ் வந்ததுக்கு உண்டான ரீசன் வந்து, அவர் வந்து நெறையா அ வெளிய பொண்ணுங்க கிட்டலாம் ஓகே. தப்பான உறவுல இருந்தது அஃபேர்ல வந்து இருந்து. அஃபேர் சொல்ல முடியாது. நெறைய பெண்களோட பழக்கம். அந்த ம். மாரி இருந்தது வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால அவருக்கு இப்படி ஒரு டிசீஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்ட்டீங்க அந்த பொண்ணோட வீட்ல. அந்த பெண்ணிட்ட சொல்ட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்வால்வ்மென்ட் இருக்குமா? இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்களா? ஆமா. அது அவங்க என்கிட்ட வந்து இப்போ வரைக்குமே கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த மாரி தப்பு பண்ற பிசினஸ்ல இருக்கிற ஜென்ஸ் ஆகட்டும், இல்ல ஒய்ஃபோட செப்பரேட்டா இருக்கிறவங்களாகட்டும், அ இந்த மாரியான ஒரு விஷயங்கள் இப்பவுமே இருக்கு. இப்போ ம். ஹெச்ஐவிங்கிறது விட்டு போகல. இன்னுமே இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இல்லைன்னா இதாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக இந்த கேஸ் நான் சொல்றேன். இத வந்து அவங்க கிட்ட நம்ம சொன்னோம். ம். சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ ம். அதில தான் பயங்கரமா அப்செட் ஆகி அவரோட பிசினஸ் கூடயே அவரால பார்த்துக்க முடியல. அம் அவங்க அந்த லேடி கிட்ட நாங்க சொன்னோம். இந்த மாரி அவரு இந்த மாரியான ஒரு டிசீஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹெச்ஐவிங்கிறது வேற ஏதாச்சும் மூலியமா வந்திருந்தா பரவால்ல. பட் வந்து அவங்க தப்பான உறவுல ம். இருந்து ம். தான் அப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது, ஏன்னா இவங்க வந்து அவரோட பிஸி அந்த மாரிலாம் இத வச்சு தானே பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. இப்போ ஆனா அவங்க தப்பான உறவுல இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, ம். அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டம். வ வருத்தமா இருந்துச்சு. அ டிவோர்ஸ் அவங்க ஒரு கன்ஃப்யூசன் ஸ்டேட்ல தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஓகே. ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் போறாங்க, வரதெல்லாம் வந்து இவங்களும் ஹெல்ப் பண்ணாலுமே, இன்னுமே வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஒரு பக்கம் வந்து டிவோர்ஸ் பண்ணிர்லாமா அப்படிங்கிற மாரியான ஒரு இதுலயே என்கிட்ட அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அம் ஆனா இப்பவுமே வந்து அவங்க அந்த மாரி தப்பு பண்றாரா என்னன்னு சொல்லி தெரியல. சப்போஸ் மன்னிக்கிறது, மன்னிக்காது அவங்களோட சாய்ஸ். இத ம். வந்து அவங்களால ஏத்துட்டு இருக்க முடியும். அவங்கனால அப்ப கூட அந்த மாரி ஆள் கூட சேஃபா இருக்க முடியும் அப்டின்னா,
நீங்க இருங்கங்கிற மாரி அவங்க இதில தான் இது பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரெண்ட்லியா அப்பப்போ ரொம்ப சங்கடமா இருந்துச்சுனால பேசுவாங்க. ஓகே. ஸோ இன்னும் ஆனா டிவோர்ஸ் அவங்க ஆகல. ஆமா. சென்னையில ஆகல. அவங்க வந்து இருக்காங்க. என்கிட்ட அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்பாங்க. பட் டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்க்கையோட முடிவ வந்து ஃபுல்லா எடுக்கிறதுக்கு என்னதான் என்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் எல்லாமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட பார்வையில வந்து இப்போ ஒரு திருந்தி இருந்தாரு அப்படின்னா, ஒரு பேஷண்ட் ஓகே. ஆமா. குழந்தைகளும் இல்ல. சரி வர வேண்டாம். வேற மாரி ஏதாச்சும் இதுக்கு அவங்க மாற்றி முடிவெடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி நானு பேசிட்டு இருக்கேன் அவங்க. இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க ஒய்ஃப் பேர்ல தான் எழுதி குடுத்துருக்காரு. ஸோ வந்து ரொம்ப லவ் வச்சிருக்க மாரி தான் இருந்தது. பட் எண்ட்ல பார்த்தோம்னா, அவரு வேற பெண்கள் கூட ஒரு இதுல இருந்தனால இந்த மாரி ஒரு டிசீஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க வந்து லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இல்ல ஏன் இதெல்லாம் பண்றாங்க? ஏன்னா இவ்ளோ லவ் வச்சிருக்க ஆள் வந்து கடைசில ஏன் இப்படி ஒரு இதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறனால வந்து அவங்க மேல ரொம்ப லவ் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நெறைய ஜென்ஸ்க்கு வந்து ஒரு சென்டிமென்ட்டா வந்து அந்த மாதிரியான வந்து வைஃப் ஏதாச்சும் ஒரு இது வந்து வைஃப் மூலியமா வாங்கியிருப்பாங்க. வைஃப் மூலியமா ஏதாவது நடந்திருக்கும். அது ஒரு லக்கு மாரி இருக்கும். அப்படிதான் அவங்கள்ட்ட நான் பேசினம்போது அவங்க சொன்ன விஷயமும் இதுதான். ஸோ ம். எது எடுத்தாலுமே வந்து ஒரு சென்டிமென்ட்டா வந்து என்னோட பேர்ல தான் வாங்குவாரு. என்ன ரீசன் சொல்லி கேட்டா, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவர் பேர்ல வாங்குனது அந்த மாரிலாம் வந்து அது வந்து அது எப்படி சொல்றது? அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம, ஒரு அன்லக்கி மாரி போயிருக்கு. அப்போ என்னோட இதுல வந்து ஒரு எதாச்சியா வாங்கும்போது, அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க வைஃப் மேல. இல்ல அவங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்குறாங்க. அது வந்து நல்லா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது. அப்படிங்கும்போது சில பேருக்கு வந்து ஒரு சென்டிமென்ட்டா வந்து நம்ம வைஃப் மேல வாங்குனா அது ஒரு லக் ஓகே. அப்படிங்கிற மாரியான ஒரு இதுதான். ஆ லவ்வபிள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லவ்வுன்னு சொல்ல முடியாது. அதே மாரி வந்து அவரு இவங்கள்ட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்னும் வேற பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு பேரும் வந்து அதுவுமே வந்து நம்ம ஒரு லவ் இல்லைங்கிற லிஸ்ட்லயும் வர வைக்க முடியாது. ஏன்னா, இவங்களும் ஒரு அந்த டிஸ்டன்ஸ் வரும்போது ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. இல்ல அவரு கொஞ்சம் விலகி போறாங்கங்கும்போது, அப்பவே ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு பெரிய பிரச்சனை ஆகாம இருந்திருக்கும். அப்பவே ம். என்னன்னு சொல்லி இது சிலதெல்லாம் வந்து தப்பு பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிக்கும்போது வந்து அது ஒரு கியூரபிளா அந்த மாரி இருந்திருக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க மேலேயும் தப்பு இருந்துச்சு நான் அந்த கேஸ் கேட்ட வரைக்கும். ஓகே. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.